மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக உலர்ந்த எலும்புகள் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்கும்படியாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மறுபடியுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சார்பாக அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அநேகர் இந்த நோட்டீஸை பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேருக்கு இதனுடைய காரியங்கள் தெரிஞ்சிருந்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தில் பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த பாடத்தில் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த நம்பிக்கையை நம்முடைய ஆண்டவர் எப்படி கொடுத்துருக்கான்றதான் நம்ம கவனிக்க வேண்டிய விசேஷமான ஒரு காரியம். உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு வசனம் படிச்சுட்டு உள்ள போகலாம். சங்கீதம் 34 சங்கீதம் 8 வசனம் படிங்க. சங்கீதம் 34 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அவர் மேலே எப்படி நம்பிக்கையா இருக்கணுன்றது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நம்முடைய அந்த ஒரு சுய புத்தியின் மூலமாக அவர் மேல் நம்பிக்கை இருக்கக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் தான் நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். ஏன்னா அவர் சொன்னதை நிச்சயமாக செய்வார் அப்படின்னு நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் அவருடைய வேத வசனங்களை கவனிக்கும் பொழுது அவர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் துல்லியமாக நிறைவேற இருக்கிறது. இதை இன்றைய நாளில் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய செவிகளும் கேட்கப் போகுது. அப்படி கேட்கும் பொழுது நீங்களே நல்லா சீர்தூக்கி பாருங்கள். ஆண்டவரே, இவ்வளோ அருமையான வார்த்தைகளை திட்டங்களை சொல்லியிருக்கீங்க, இவ்வளோ தெளிவாக இந்த உலகத்தில் நிறைவேறிக்கிறது ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் நம்ம எல்லாருமே இதை உணர்ந்து கொண்டு தான் இன்றைக்கி நம்ம போவோம் இந்த பாடம் முடியும் பொழுது. சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது இன்றைக்கி உலகத்துக்குள்ளாக நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அந்த எதிர்பார்ப்பில் எல்லாரும் கடைசியாக நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், நிம்மதி அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதை நம்முடைய இயேசு ஏற்கனவே கொடுக்குறேன்னு தெளிவாக சொல்லிட்டார். ஆனாலும் இன்றைக்கி கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக நேரங்களில் அது கிடைக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, நாம் வேதத்தை அணுகின முறை ஒரு வேளை தவறாக இருந்திருக்கலாம். இப்போ இந்த பாடத்தை கவனிக்க போகிறோம். பாடத்தினுடைய தலை பார்த்தீங்கன்னா உலர்ந்த எலும்புகள். அப்போ இதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கை விசேஷமாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா, அந்த ஆசீர்வாதத்தை ஏறக்குறைய 2464 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டு சொன்னார். இப்போ நம்ம சொன்ன வருஷம்லாம் வேதாந்தத்துக்குள்ளே இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். நேற்று இன்று நாள் எப்போ கிடையாது. இது ஒரு 5 வருஷம் 10 வருஷமே கிடையாது. 2464 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், இந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொன்ன அந்த காரியங்கள் ரொம்ப துல்லியமாக அந்த காலப்பகுதியில் நடந்து முடிஞ்சிச்சு. சரிங்களா? அப்போ நமக்கு பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு குரூப், ஒரு ஜனங்கள் நம்முடைய ஆண்டவருக்கு இருந்தாங்க. ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அவங்கள. அநேக முறை அவங்கள ஆசீர்வதித்து வழிநடத்தி ரொம்ப விசேஷமாக அவங்கள வழிநடத்தி கொண்டு போனார். ஆனால் அவங்க கீழ்ப்படியாமங்களை போனதுனால அவங்க சில தண்டனைகளை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ இந்த மாதிரி தண்டனையை வாங்கும் பொழுது மறுபடியும் அவங்க ஆசீர்வாதத்தில் வர முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வி உள்ளே வரும் பொழுது தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி காமிச்சார். அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி கண்கூட நிறைவேறி இருக்கிறது. இதுதான் ஆச்சரியமான விஷயங்கள். இப்போ புரிஞ்சு அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோன்றது. அந்த மாதிரி நாம் இன்னைக்கு உலகத்துக்குள்ள நிறைய போராட்டத்துக்கு மத்தியில் இருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நிச்சயமான நம்பிக்கைகளை கொடுத்துருக்கார். அதை புரிந்து கொள்வதற்கு தான் இந்த பாடம்ன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. சரிங்களா? நம்ம பலமுறை அநேக பாடங்களை பார்த்துருக்கோம். இனி வரக்கூடிய காலங்கள் மிகவும் கொடுமையான காலங்கள். அந்த காலத்தில் நம்ம நம்பிக்கையோடு வாழணும். அப்படின்னா நம்பிக்கை எப்படி வாங்கணும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு நம்பிக்கையை தீர்க்கதரிசனமாக சொன்னார். எப்போ சொன்னார்னா நல்லா கவனிங்க.
2464 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இங்கே சொன்னது இங்கே துல்லியமாக நிறைவேறிச்சு. அப்போ இது மிகப்பெரிய அற்புதம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள். ஸோ இந்த அற்புதம் தான், இதே மாதிரி தான் நம்முடைய வேதாந்தத்தில் அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்க தவிர வேறு எந்த வகையிலுமே கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த ஒரு அற்புதத்தை ஒரு தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லியிருக்கார். புரிஞ்சுங்களா? அப்போது தீர்க்க தரிசனத்துக்கு என்ன ஒரு அடிப்படை ரூல்ஸ் வேதாந்தம் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு காரியங்களை படிச்சுட்டு நம்ம உள்ள பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்கள். 2 பேதுரு 1 படிக்கலாம். 2 பேதுரு 1 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பார்த்தீங்களா? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்குண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்றிருக்கூடிய அந்த வசனத்தை கவனித்திருப்பது மிகவும் நலமாக இருக்குன்னு சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? அப்படி சொல்லிட்டு படிங்க. 20 வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. ஸோ நம்ம முதல்ல எதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னா, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான ஒரு பொருள் அதுக்கு இல்லை அப்படின்றத முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்னென்னா, அநேக தீர்க்க தரிசனங்கள் உலகத்துக்குள்ளாக இன்றைக்கி போயிட்டு இருக்கும் பொழுது அதுக்கெல்லாம் சுய தோற்றமான ஒரு பொருள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிடையவே கிடையாதுன்றதாண்டு சொல்லி காமிக்கிறாரு. ஆண்டோடைய திட்டங்கள் பின்னாடி நிறைவேறப் போகுது, அதை தான் ஆண்டவர் முன் அறிவித்திருக்கிறார். அதுதான் தீர்க்க தரிசனம். அப்போ தீர்க்க தரிசனம் என்பது பின்னாடி நடக்கக்கூடிய காரியங்களை முன்னாடி தெளிவாக சொல்லுவது. சரிங்களா? அது ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டோட வார்த்தைகள் தான் தீர்க்க தரிசனங்கள். அதில் தான் பின்னாடி நடக்கக்கூடிய காரியங்களை முன்னாடியே அவர் சொல்லி காமிச்சிருக்கார். அப்போ அதை எடுத்து தான் நம்ம ஒவ்வொருத்தருமே பகிர்ந்துக்கணுமே தவிர நம்முடைய சுய எண்ணங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா பகிர்ந்துக்க கூடாதுன்றதையும் சொல்லி காமிச்சிருக்கார். சரிங்களா? அப்போ அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லியிருக்கார். எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஜனங்கள் இருந்தாங்க. அவங்களுடைய கீழ்ப்படியாமையினால் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமான தேசத்தை ஜனங்கள் இழந்து போயிடுவாங்க. இழந்து போனதுக்கப்புறமா அவங்களுடைய நம்பிக்கைகள் மறுபடியுமாக புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அவர் 2464 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். சொன்னது மாதிரியே துல்லியமாக நடந்துச்சு. அது எங்கே சொல்லப்பட்டிருக்குது, எப்படி நடந்துச்சு அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள். சரிங்களா? இப்போ உள்ளே போயிடலாமா? பாருங்கள், எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் 1-14 வசனங்கள் தான் இன்றைக்கி நாம் எடுத்துக்கொண்ட பகுதி. சரிங்களா? 1 படிக்கலாமா? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. பார்த்தீங்களா? எசேக்கியேலுக்கு இந்த ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது காலப்பகுதி 586 585 பிசி. இந்த காலப்பகுதியில் தான் ஆண்டவர் எதை என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு வெளிப்படுத்தியிருக்காருன்றதை வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அப்போது இது ஒரு தரிசனம், விஷன் எசேக்கியேலுக்கு காமிக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறார்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அவர் பாபிலோன் தேசத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். அவரை பிடிச்சிட்டு போய் அங்கே சிறையில் வச்சுருக்கிறாங்க. அந்த டைமில் தான் எசேக்கியேலுக்கு இந்த விஷனை காமிக்கிறார். இந்த தரிசனத்தை காமிக்கும் பொழுது ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் அவரை அங்கே நிற்க வச்சிட்டாராம். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போது நல்லா கவனிங்க. நாமளும் இந்த தரிசனத்துக்கு கூடவே ட்ராவல் பண்ண போகிறோம். அப்போ இந்த பாடத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மைண்டில் என்ன வந்துடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் நிற்கிறது மாதிரியே நாமளும் என்ன பண்ணுறோன்னா சைடில் நின்று அதை வேடிக்கை பார்க்குறோம். சரிங்களா? அப்போது எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, மைண்டில் எலும்பு வந்துருச்சுல்ல, அப்போ அது நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் எசேக்கியேலை நிற்க வச்சுட்டாரா. நிற்க வச்சு படிங்க. 2ஆம் வசனம், என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். பார்த்தீங்களா? அந்த பள்ளத்தாக்கில் போய் எசேக்கியேல் நிற்கிறாரு. அவைகள் அருகே நின்று சுற்றி நடக்க பண்ணாராம்.
அப்போ எசேக்கியேல் அந்த பள்ளத்தாக்கை சுற்றி நடந்தாதான் என்ன உண்மையாக சொல்லப்படுதுன்றது அவருக்கு புரியுன்றதை ஆண்டவர் அங்கே விரும்புகிறார். சரிங்களா? படிங்க. இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. பாருங்க, பள்ளத்தாக்கினுடைய வெட்ட வெளியில அந்த எலும்புகள் மைண்டில் வந்துருச்சு இல்லை, எலும்புகள் மகா திரளாக கிடந்தது. பாருங்க, ஆச்சரியமான அற்புதத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓப்பன் பண்ணுவார் ஆண்டவர். அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த எலும்புகள் மிகவும் உலர்ந்ததாக, அதான் பாடம், ட்ரை போன்ஸ், உலர்ந்த எலும்புகளாக அது இருந்தது அப்படின்றத எசேக்கியேலுக்கு காமிக்கிறார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். பாருங்க, எசேக்கியேல்கிட்ட ரொம்ப அருமையான ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறார். எசேக்கியேல் ஒரு மனுபுத்திரன், அவர் சர்வ வல்லரு கூட டீல் பண்ணிட்டு இருக்கிறார். எப்படி டீல் பண்ணுறான்றத ஆண்டவர் அங்கே பார்க்குறார். அப்போ எசேக்கியேலை கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா கவனிச்சுங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை கேட்டதை என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவரே, உங்களுக்கு மிகப்பெரிய வல்லமை இருக்குது, அது கட்டாயமாக உயிரடையும், அந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லியிருந்துருக்கலாம். சரிங்களா? ஆனால் எசேக்கியேல் கரெக்டாக நிதானிச்சு ஒரு அருமையான பதில் அங்கே சொல்கிறார். படிங்க. அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். பார்த்தீங்களா? கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் அப்படின்னா உம்முடைய ஞானத்துக்குட்பட்ட காரியங்கள் நான் உங்களை நம்புகிறேன். அப்போது உங்களுடைய மகா திரளான வல்லமையின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக சகலமும் ஆகும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு நம்பிக்கையை எசேக்கியேலிருந்து வெளியே எடுக்கும்படியாக ஆண்டவர் முன் கொண்டு வந்தார். அதை எசேக்கியேல் கரெக்டாக சேர்த்து காமிச்சார் இல்லையா? அப்போ நல்லா நம்ம எதை கவனிக்கிறோம்? ட்ரை போன்ஸ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவினாலே சகலமும் ஆகும் இல்லையா? அது சும்மாலாம் ஆகாது. ஆண்டவர் எவ்வளோ ஞானமாக செய்திருக்கான்னு சொல்லி நாம் அவருடைய திட்டங்களை புரிந்து கொள்ளும்படியாக தான் ஒவ்வொரு காரியமும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது இல்லையா? அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் போன போக்கில் நம்ம ஆண்டவரை நம்பக்கூடாது, அது மிகப்பெரிய தவறு. ஆண்டவர் சொல்லக்கூடிய எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவருடைய சிந்தனைகள், அதுக்குள்ளாக தான் நம்முடைய எண்ணங்கள் இணைய வேண்டுமே தவிர நம்முடைய எண்ணங்களை சிதறடிக்கக்கூடாது என்றைக்குமே. சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். பார்த்தீங்களா? சுய புத்தியின் மேல் சாயாமல். அப்போ ஆண்டவருடைய எண்ணங்கள் ஞானங்கள் என்னவோ அது மேலே சாய்ந்து வாழ்க்கையை கொண்டு போக மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கைகளை நாம் பெற்றுக்கொண்டு விசுவாசத்தை காமிக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்? ட்ரை போன்ஸ், உலர்ந்த எலும்புகள் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் நின்றுருக்கிறோம். எசேக்கியேல் கிட்ட நம்முடைய ஆண்டவர் கேட்டார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? எசேக்கியேலே நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே, அது உமக்கு நல்லா தெரியும் ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறார். படிங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால். பார்த்தீங்களா? நீ இந்த எலும்புகளை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லு. ஒரு பெரிய அற்புதத்தை நான் அநேக காலங்களில் செய்தது மாதிரியே செய்து காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க, இது பள்ளத்தாக்கு, ஒரு வேலி இல்லையா? அங்கே எலும்புகள் கிடக்குது, அதை பார்த்து பேசுன்றார். இந்த மாதிரி இன்னைக்கு நாம் ஒரு சுடுகாட்டில் போய் நின்றுட்டு, எலும்புக்கு பக்கத்தில் நின்றுட்டு நம்ம போய் பேசினோன்னா நம்மளை ஜனங்கள் என்னன்னு சொல்லுவாங்க? பைத்தியக்காரர்கள் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் எசேக்கியேலுடைய நம்பிக்கை தான் நம்பிக்கை. அந்த மாதிரி ஆண்டோட வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்கணும் நம்ம எல்லாருமே, நம்முடைய எண்ணங்கள் மேலே கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்போ எசேக்கியேல் ரொம்ப தைரியமாக அந்த பள்ளத்தாக்கு பக்கத்தில் நின்று என்ன பண்ணுறாருன்னா, இது தரிசனம் தான். சரிங்களா? அந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொன்னது மாதிரி சொல்லப்படுறார். மறுபடியும் படிங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பாருங்க, எசேக்கியேலுக்கு எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. உலர்ந்த எலும்புகள், உயிர் இல்லாத வெறும் எலும்பு கிடக்குது, கல்லறையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்து அவர் பேச சொன்னார் ஆண்டவர். அதனால எசேக்கியேல் பேசுறார். என்னன்னு பேசுறாருன்னா, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். சரிங்களா? அப்போ எசேக்கியேலுக்குள்ள எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும்?
அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி தான் வேதத்தை வந்து படித்து ஆண்டு சொல்கிற மாதிரி புரிந்து கொண்டு பேசக்கூடிய ஒவ்வொரு ஆண்டோடைய பிள்ளைகளும் என்ன பண்ணணும்னா, ஜனங்கள் செவி கொடுத்து கேட்பாங்களா மாட்டாங்களோட சந்தேகம்லாம் வரக்கூடாது. ரொம்ப உற்சாகமாக தைரியமாக என்ன பண்ணணும்னா, ஏன்னா இதுதான் விசுவாசம், இது ஜீவனுள்ள ஆண்டோடைய சத்தியங்கள். கட்டாயமாக ஒரு நாள் உலக ஜனங்கள் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, புரிஞ்சுங்களா? ஏன்னா இந்த வசனத்தில் உயிர் இருக்குது, இன்னைக்கு புரியாட்டி கூட பின்னாடி புரியும் அப்படின்னு நம்பிக்கையோடு என்ன பண்ணணும்னா ஆண்டோட வார்த்தையை பேசணும், புரிஞ்சுங்களா? எசேக்கியேல் என்ன பண்ணாருன்னா அதே நம்பிக்கையோடு என்ன பண்ணாருன்னா அங்கே பேச ஆரம்பிக்கிறார். படிங்க 5ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். பாருங்க என்ன தெரியுமா பிளான்? இப்போ நான் உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிர் அடைவீர்கள். பாருங்க, நம்ம நின்று ஓரம் பார்த்துட்டு இருக்கோம், உலகத்தில் எவ்வளோ டெக்னாலஜி விஞ்ஞானங்களுடைய வளர்ச்சிகள் இதெல்லாம் பார்க்குறோம். ஈடு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஞானம் நம்முடைய ஆண்டோடைய ஞானம் இல்லையா? அப்போ எசேக்கியேல் சொல்லும் பொழுது என்ன தெரியுமா பிளான் சொல்கிறாரு? நான் உங்களுக்குள்ள ஆவியை கொண்டு வருவேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். 6ஆம் வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, பாருங்க, நான் உங்களுக்குள்ள ஆவியை கொண்டு வருவேன்னு சொல்லும் பொழுது இதுதான் ஒட்டுமொத்த பிளான் சொல்லி முடித்தார். அடுத்தது இது எப்படி நடக்க போகுதுன்ற சொல்லும் பொழுது அந்த பிளானை பார்ட் பை பார்ட் என்ன பண்ண போறாருன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறார். சரிங்களா? மறுபடியும் படிங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, பார்த்தீங்களா? நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து அப்படின்னு சொல்லி இங்கே சொல்றாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூஷன் பிளான். சரிங்களா? அப்போ இது ஆங்கில வேதாந்தத்தில் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா சின்னஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார், SINEWS அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படின்னா அங்கே வந்து நர்வ் அப்படின்னு போட்டிருக்க மாட்டாங்க, நரம்புன்னு இருக்காது, சின்னஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபைபரஸ் டிஷ்யூ, அதாவது ஒரு நார் சத்து. அது எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எலும்பு இருக்கு இல்லையா, உள்ள கைக்குள்ள அந்த எலும்பையும் எலும்புக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மசில் இருக்கு இல்லையா, அந்த மசிலை எலும்போடு சேர்க்கிறது தான் இந்த நார்ச்சத்து. அதுதான் இந்த சின்னஸ் சொல்லக்கூடிய ஒரு பொருள். புரிஞ்சுங்களா? எலும்புக்கு மேலே அந்த மசில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மசிலையும் இந்த போனையும் ஜாயின் பண்ணுறது தான் இந்த ஒரு டிஷ்யூ. ஓகே, அடுத்தது உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி, பாருங்க அடுத்த பண்ணாருன்னா முன்னாடி வரும்பொழுது அந்த சின்னஸ் அந்த டிஷ்யூ வந்துடணும், அதுக்கு மேலே என்ன வந்துடுமா மாம்சம் வந்துடும். அப்போ ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய பொருள் நடுவில் இருக்குது, அதான் அந்த நரம்புன்னு சொல்லக்கூடிய வகையில் தமிழ் எழுதியிருக்காங்க. சரிங்களா? அப்போ எலும்பு அந்த நரம்புகளை தோலினால் மூடி, அப்போ கம்ப்ளீட்டாக ஸ்கின் என்ன பண்ணாருன்னா கொண்டு வந்துடுறாராம். சரிங்களா? உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார்னா உங்களில் வந்து ஆவியை கட்டளையிடுவேன் அப்படின்றத இங்கே சொன்னார். அடுத்தது அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இதுதான் ஒட்டுமொத்த பிளான். அங்கே ஆவியை உள்ள கொண்டு வரும் பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி கிளியராக சொன்னார். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த பிளானை கொஞ்சம் நம்ம ரிவைஸ் பண்ணி கவனிக்கும் பொழுது அழகாக நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். உலர்ந்த எலும்புகள் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு எசேக்கியேலை கொண்டு போய் அங்கே நிற்க வச்சிட்டார். ஆனால் ஆண்டோட மகத்துவம் இருக்கு பாருங்க, உள்ள படிக்கலாம் மடியும். அடுத்தது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். பாருங்க என்ன பிளான் சொல்லிட்டாரு. அடுத்த எக்ஸிகியூஷன் பார்ட்டுக்குள்ள இங்கே எசேக்கியேல் கடந்து போறாரு. சரிங்களா? மறுபடியும் ஏற்கனவே சொன்னதை திரும்பவும் சொல்லுவார். அதனால ப்ராஃபஸியை தீர்க்க தரிசனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மெத்தடும் இங்கே சொல்லி காமிக்கப்பட்டிருக்கு. புரிஞ்சுங்களா? படிங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. பாத்தீங்களா? எனக்கு சொன்னது மாதிரி இதுதான் ஆண்டோடைய பிள்ளைகளுடைய முக்கியமான டிசிப்ளின். எனக்கு என்ன சொன்னாரோ அதை சொல்லணும், அதுக்கு மிஞ்சி எதுவுமே பேசக்கூடாதுன்றதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது உலக காரியங்களை உள்ள கொண்டு வரவே கூடாது. ஏன்னா இது ஆண்டவருடைய மெய்யான கட்டளை.
சரிங்களா. எனக்கு என்ன காமிச்சாரோ அதை நான் சொல்கிறேன்னு சொல்லி அங்கே சொன்னாராங்க. சொல்லும் பொழுது மடியும் படிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. பாத்தீங்களா, நான் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது ஒரு பெரிய இரைச்சல் உண்டாயிடுச்சாம். இது ஆங்கில வேதாந்தத்தில் படித்து பார்த்தோம்னா நாய்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எர்த் குவேக் வந்திருக்குமா, பூமி அதிர்ச்சி அவங்க வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதாந்தத்தில் போட்டிருப்பாங்க. சரிங்களா. அப்போ நான் சொல்லும் பொழுது முதல்ல அங்கே நாய்ஸ் வந்து, அது சத்தம் வந்து, இரைச்சல் வந்து, அதுக்கப்புறமா ஒரு அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி வந்திருக்குன்னு சொல்லி காமிச்சாரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது, நடந்துட்டு இருக்கும் பொழுது எலும்புகள் ஒன்னோடு ஒன்று சேர ஆரம்பிக்குது. பாருங்க, பள்ளத்தாக்கில் உலர்ந்த எலும்புகள், ட்ரை போன்ஸ். எசேக்கியேலை கூப்பிட்டு கேட்டார், இப்போ அவர் சொன்னது மாதிரியே நீ சொல்ல இது நடக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போது இந்த ட்ரை போன்ஸ் ஒன்றோடு ஒன்றுங்க பாருங்கள் சேர ஆரம்பிக்குதான். ஒரு ஒரு போன், எலும்புகள் ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்குது. எவ்வளோ பெரிய நம்பிக்கை பார்த்தீங்களா. இது என்னது? படிங்க தொடர்ந்து. 8ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும். பார்த்தீங்களா, நான் பார்த்து கொண்டிருக்கையில், அதாவது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அப்படின்னா அவர் சொன்ன பிளானை கவனிச்சிருக்கும் பொழுது இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா எசேக்கியேல் பார்த்தது மாதிரி, எசேக்கியேல் எதை பார்த்தாரு? பரலோகத்தின் தேவன் சர்வ வல்லவர் சொன்ன அந்த திட்டங்களை பார்த்தார். அதே மாதிரி தான் நாமளும் பரலோகத்தின் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கார் இல்லையா, அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நாம் கவனிச்சிருக்கும் பொழுதே அவருடைய திட்டங்கள் பிரம்மாண்டமாக பூமியில் நிறைவேறும். சரிங்களா. மடியும் படிங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. பார்த்தீங்களா, சொன்னது மாதிரி முதல்ல நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சிந்தனைகள் கரெக்டாக அந்த பள்ளத்தாக்கில் நிற்கணும். எலும்புகளை பார்த்துருக்கணும். நாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே எலும்புகள் என்ன வந்துருச்சு? நரம்புகள், சின்னஸ் வந்துருச்சு. சரிங்களா. அந்த டிஷ்யூ, அதுக்கப்புறமா ஃப்ளஷ் வந்துருச்சு. பார்த்துட்டோமா? அடுத்தது மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. பார்த்தீங்களா, மேற்புறம் எங்கும் என்ன வந்துருச்சா? தோலினால் மூடப்பட்டது. ஸ்கின் வந்துருச்சு, ஃபுல்லாக வந்துருச்சு. ஒரு அருமையான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அங்கே உருவாகி அங்கே நிற்குதுன்றதை அங்கே சொல்லி காமிச்சார். ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாது இருந்தது. பார்த்தீங்களா, ஆனாலும் அதில் என்ன இல்லை? ஆவி இல்லாதிருந்தது. பிரீத், ருவாச் அப்படி சொல்லி எபிரேய பாஷையில் போட்டிருப்பாங்க. சரிங்களா. அந்த ஆவி இல்லாதிருந்தது அப்படின்னு சொன்னார். எதுக்கு இந்த ஆவின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவி இருந்தாதான் அந்த எலும்புகள் கர்த்தர் யார் என்று தெரிந்து கொள்ளுமா அப்படின்னு சொன்னார். சரிங்களா. படிங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. பார்த்தீங்களா, ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால். பாருங்க, ஆவியை நோக்கி, அதாவது பிரீத், ருவாச் இல்லையா, அந்த ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. கர்த்தராகிய காற்று திசை நான்கிலிருந்து வந்து. ஆவி எங்கிருந்து வரணுமா? காற்று திசை நான்கிலிருந்து வரணுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, முக்கியமான இடம் இது. காற்று திசை 4 கார்னர்ஸ்ல இருந்து ஆவினி வரணும் அப்படின்றார். கொலை உண்ட இவர்கள். பாத்தீங்களா, கொலையுண்ட இவர்கள் அப்படின்னா, கொலையுண்ட இவர்கள் அப்படின்னா தண்டனை பெற்றவர்கள். என்ன தண்டனை பெற்றவர்கள் அப்படின்னா, கீழ்ப்படியாமையினால தண்டனை பெற்றவர்கள். அப்போ இந்த எலும்புன்னு சொல்லிட்டு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது இவர்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ ஏதோ ஒரு குரூப்பை பற்றி பேசுகிற மாதிரி இங்கே நமக்கு தெரியுது. சரிங்களா. படிங்க. கொலை உண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். பார்த்தீங்களா, கொலையுண்ட இவர்கள் மேலே ஊதும்படி சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தான் அவங்க உயிர் அடைவார்கள்ன்றத அங்கே அதை அவர்கள் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர்கள் தான் கொலை உண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ கொலை உண்டவர்கள் அப்படின்னா தண்டனை பெற்றவர்கள்
அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது யாரும் நமக்கு தெரியல. தெரிஞ்சாதான் அவங்க கொலை பண்ணது யாருன்னு தெரியும், அல்லது தண்டனை கொடுத்தது யாரும் நமக்கு தெரியும். சரிங்களா? தொடர்ந்து படி. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். மறுபடியும் பாருங்க, எசேக்கியேல் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டே இருக்கார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய முக்கியமான உபதேச சட்டம். என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதுக்கு மிஞ்சி ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதுன்றத ஆண்டவர் விரும்புறாரு. அதை நானும் விரும்புறேன்றத எசேக்கியேல் சொல்றாரு. அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் பலன் அடைந்து. பாத்தீங்களா? காற்று திசை நான்கிலும் இருந்து வந்த ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் பலன் அடைந்து. பார்த்தீங்களா? எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இதான் மாபெரும் அற்புதம். படிங்க. அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். பார்த்தீங்களா? அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள். எப்போ? ஒரு நல்ல அருமையான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு, அமைப்பு வந்ததுக்கு அப்புறமா, ஆவி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மகா பெரிய சேனையாக நிற்கிறாங்கன்றத சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? இப்போ மறுபடியும் அந்த ப்ராஃபஸியை திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு நம்ம கிட்ட. படிங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. பார்த்தீங்களா? நமக்கு அருமையாக சொல்லி கொடுத்துட்டார். நமக்கு ரொம்ப அதிகமாக தேட வேண்டாம். அந்த எலும்புகள் என்னன்னு தேட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த எலும்புகள் யார் அப்படின்னா இஸ்ரவேல் வம்சத்தார் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போது நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அந்த பள்ளத்தாக்கு பக்கத்தில் தான் நின்றுருக்கிறோம். இப்போ இந்த பாடத்தை கேட்கக்கூடிய, ஆண்டோட வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே சிந்தனையில் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா, அப்போது அந்த உலர்ந்த எலும்புகள், அந்த உயிர் இல்லாத எலும்புகள் இஸ்ரேல் வம்சமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப அருமையான பதிலை சொல்லிட்டார். ஆமாம், அது இஸ்ரேல் வம்சம்தான் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டார். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் உயிர் இல்லாத கண்டிஷனுக்குள்ளாக, நிலைமைக்குள்ளாக அவங்க போயிட்டாங்க. காரணம் என்ன? அவங்க கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. they were murdered அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். slain அப்படின்றார். காரணம் என்னன்னா அவங்க தண்டனை பெற்றவர்கள் இல்லையா? அப்படின்னா இந்த கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக ஏன் கடந்து போகிறாங்கன்னா ஆண்டவருடைய ஒரு அனுமதி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உபாகமத்திலேயே, டியூட்ரானமி உபாகமத்திலே நம்முடைய ஆண்டவர் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தார். கீழ்ப்படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியில் அப்படின்னா தண்டனை. சிம்பிளாக முடித்தார். உதாரணத்துக்கு பாருங்கள், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 58லேருந்து படிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் முதல், உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால். பாருங்க, இந்த புஸ்தகத்தில் எழுதிருக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையின்படி நடக்க கவனமாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்ன்றத ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருடைய நோக்கம் தண்டிக்கிறது இல்லை, சீர்படுத்துவது. காரணம் என்னன்னா நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், நாமளும் பரிசுத்தர் ஆகணும், இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் நமக்கு ஒழுங்குகளை, டிசிப்ளினை சொல்லிக் கொடுக்குறாரே தவிர நம்மளை தண்டிக்கிறதோ கண்டிக்கிறதோ நோக்கம் கிடையாது. சரிங்களா? அது எதுக்காக செய்கிறாருன்னா நாம் சீர்பட வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு தான். சரிங்களா? தொடர்ந்து படிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம், கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார். பாருங்க, இதெல்லாம் தான் அவங்களுக்கு கீழ்ப்படியாமையினால் வரக்கூடிய தண்டனைகள். அந்த மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள் கொலை பண்ணப்பட்ட லிஸ்ட்டுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னா போனாங்க. காரணம் என்னன்னா கீழ்ப்படியாமை. அப்போ அப்படி போகும் பொழுது உங்களுக்கு உயிர் இல்லாத ஒரு கண்டிஷனுக்குள்ளாக நீங்கள் போயிடுவீங்க, நம்பிக்கை அற்ற நிலைமைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க, உங்களுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் அங்கே சூழ்நிலையை நம்மளுக்கு காமிச்சார். எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் காமிச்சார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த எலும்புகள் யாருன்னா இஸ்ரேல் வம்சத்தார். அப்போ இஸ்ரேல் வம்சத்துடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்றத முதல்ல நம்மளுக்கு சொன்னார். அவங்க உலர்ந்த எலும்புகள் மாதிரி பள்ளத்தாக்கில் போய் கிடப்பாங்கன்னு சொல்லி காமிச்சார். ஏன் அவங்க தேசம் இல்லையா?
இல்லை. அப்போ உங்கள் கீழ்ப்படியாமையினால நீங்கள் சுய தேசத்தையே இழந்து போயிடுவீங்க. உங்களுக்குள்ள வல்லமை இல்லாமல் போயிடும். நல்லா கவனி அன்புக்குரிய சகோதரர்களே, நாம தான் பள்ளத்தாக்கில் நின்றுக்கிறோம். அப்படி நிற்கும் பொழுது அவங்களுக்குள்ள வல்லமை இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா அவங்களோட வல்லமை என்ன பாருங்கள். என்னாகமத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 22 வாசிக்கலாம். என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. பாத்தீங்களா, இஸ்ரேல் ஜனங்களுடைய பலம் பார்த்தீங்கன்னா காண்டா மிருகத்துக்கு ஒத்த ஒரு பலமும், பயங்கரமான பலசாலிகள். காரணம் என்னன்னா அவங்களுடைய தேவன் அந்த மாதிரி, புரிஞ்சுங்களா? ஸோ அவ்வளோ வலிமை மிக்க ஒரு ஜனங்கள் தான் இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக, ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு டெக்னாலஜியும் ஒர்க் ஆகாது. தொடர்ந்து படிங்க. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்சம் காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். பாத்தீங்களா, இஸ்ரேலுக்கு விரோதமாக எந்த டெக்னாலஜி கிடையாது, எந்த ஞானமும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல இஸ்ரேலை குறித்து எல்லா வகையான வல்லமையான மகிமையான காரியங்களும் பேசப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதனால தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், சரிங்களா? அப்போ இஸ்ரேல் ஜனங்களை பார்த்த உடனே பயப்படுவாங்களாம். பாருங்க, யோசுவால 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். பாத்தீங்களா, ராகாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீ அங்க பேசுறாங்க. யோசுவா மூலமா அனுப்பப்பட்ட வேவுக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட பேசுறாங்க. உங்களுடைய தேவன் மகத்துவமான பயங்கரமான தேவன், நீங்க வரீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே எங்களுடைய எல்லாரோட இருதயம் மாற்றி போயிடுச்சு. காரணம் என்னன்னா, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலமுள்ள ஜாதி தான், ஜனம்தான் இந்த இஸ்ரேல் ஜனம், சரிங்களா? இப்பேற்பட்ட வல்லமையுள்ள மகிமையுள்ள இந்த ஜனத்தை தான், இந்த மக்களை தான் ஆண்டவர் முதல்ல தேர்ந்தெடுக்க விரும்பி தேர்ந்தெடுத்தார். பாருங்க, உபாகமத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், அப்புறமா உபாகமத்தில் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். பாத்தீங்களா, அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யாருன்றதான் நாம் ஒரு சில வசனங்கள் படிச்சுட்டு உள்ளே வந்தோம். ஏன் இவங்களை பற்றி நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நம்ம எசேக்கியேலில் ஒரு ப்ராஃபஸி தீர்க்க தரிசனத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த தீர்க்க தரிசனத்தில் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி அடையாளப்படுத்தி காமிச்சார் அப்படின்னா, உலர்ந்த எலும்புகள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி காமிச்சார் இல்லையா? அப்போது அந்த உலர்ந்த எலும்புகளாகிய இஸ்ரேல் ஜனங்கள் இவ்வளவு வல்லமை உள்ளவர்கள், இவ்வளவு மகிமை பெற்றவர்கள், இவ்வளோ பெரிய உண்மையான கடவுள் யாருன்னு சொல்லி தெரிந்து கொண்டவர்கள். அந்த கடவுள் அவரை தெரிந்து கொண்டார். காரணம் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய பிதாக்கள் ஃபோர்ஃபாதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ்ந்ததுனால அவங்களுக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுத்துருந்தார். உங்களுடைய சந்ததியை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் கீழ்ப்படியாமைகளை போனாங்கன்னா கட்டாயம் தண்டிப்புன்னு சொல்லி காமிச்சார். அப்போ கீழ்ப்படியாமைகளை போனதுனால அவங்களுடைய நிலைமைகள் என்ன ஆக போகுது அப்படின்றத சொல்லி அவங்க மறுபடியும் எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்றத உணர்த்துவதற்காகவே இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்மளுக்கு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பள்ளத்தாக்கில் கிடக்குறாங்க அப்படின்னா வலிமை வல்லமை இல்லாமல் போயிடுச்சு, அவங்களுடைய மகிமை இல்லாமல் போயிடுச்சு. உயிரற்ற ஒரு உலர்ந்து போன ஒரு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறாங்கன்றதை சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இஸ்ரேல் ஜனங்கள் எப்போ கடந்து போனாங்கன்றதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், சரிங்களா? நம்ம கவனிக்கலாம். இப்போ எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து படிங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம், அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. பாருங்க, இப்போ கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாங்க அந்த இடத்துல. இந்த எலும்புகள் இஸ்ரேல் வம்சத்தார். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய நம்பிக்கை அற்று போயிற்று. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வெகு காலமாக பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாமே வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. எங்களுக்கு தேசம் இல்லாமல் போயிருச்சு. மறுபடியும் எங்களுடைய ஆசீர்வாதமான தேசம் கையில் கிடைக்குமா? அவ்வளோ பெரிய தேவனை தெரிந்து கொண்டோமே, அவ்வளோ பெரிய ஆண்டவரை தெரிந்து கொண்டோமே, அவ்வளோ ஞானம் கொடுத்துருந்தாரே, நாங்கள் ஒன்றுமே இல்லாம இருக்கிறோமே, எங்களுக்கு மறுபடியும் நம்பிக்கை கிடைக்கும். இந்த பாடத்தை கேட்கக்கூடிய அனைவருக்கும் நல்லா யோசிச்சுக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சோகங்கள், நிம்மதி இல்லை, கஷ்டங்கள், பாடுகள். நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நம்மளுக்கு என்ன வழி, எதுவுமே இல்லையே கையில். இப்படி மாதிரி நிறைய சிந்தனைகளோடு உன் நம்பிக்கை வீண் போகாது, ஆண்டவரை நம்புங்க, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு சொல்லி காமிச்சிருக்கார். அந்த செழிப்பு என்னன்னா உலக பிரகாரமான செழிப்பு கிடையாது. செழிப்பு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள வரக்கூடிய நம்பிக்கைகள், விசுவாசங்கள், நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி. இது உலகத்தில் எவ்வளோ செல்வம் இருந்தாலும் கிடைக்காது. நம்ம கொடுக்குறேன்னு சொல்கிற ஆண்டவர். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இங்கே நம்பிக்கையை எப்படி ஆண்டவர் செயல்படுத்தி காமிச்சாரோ அதை புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கும் கிடைக்கும் அது. சரிங்களா? அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் சொல்கிறாங்களா, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று அப்படின்றாங்களாம். சரிங்களா? படிங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். பார்த்தீங்களா? இது சூழ்நிலை எப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, இவங்க அறுப்புண்டு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ட்ரை போனா மாறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமைங்க பேசிட்டு இருக்கார். நல்லா புரிஞ்சுக்குங்க, வாசிக்கும் போது அழகாக புரிஞ்சுக்கலாம். அந்த எலும்புகள் இஸ்ரேல் வம்சத்தார் தான். ஆனால் இந்த ட்ரை போனா மாறத்துக்கு முன்னாடி நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை அற்று போகுது, எங்களுக்கு எந்த ஒரு விசுவாசம் இல்லாத சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் கடந்து போயிட்டு இருக்கிறோன்றது சொல்கிறாங்களாம். தொடர்ந்து படிங்க. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், மறுபடியும் ரிப்பீட் பண்றார். அப்போ இந்த கண்டிஷனுக்குள்ள ஜனங்கள் போயிடுவாங்க. அவங்க அந்த எண்ணங்கள்ல இருக்கும் பொழுது, எந்த எண்ணங்கள்ல, எங்களுடைய நம்பிக்கை அற்று போகின்றது அப்படி இருக்கும் பொழுது நீ இதை போய் தைரியமா சொல்லுன்றார். படிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து, ஜனங்களே, இதோ நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து அப்படின்றார். சில பேருக்கு சிந்தனையில் கரெக்டாக ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வரலாம். இதை குறித்து கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் பேசியிருக்கார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். பார்த்தீங்களா? அப்போ எசேக்கியேலுக்கு வந்துடலாம். நம்முடைய ஆண்டவர் பேசின காரியம் மைண்டில் வச்சுக்கலாம். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இந்த தீர்க்க தரிசனத்தை நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி எசேக்கியேல்கிட்ட சொல்லும் பொழுது, அங்கே ஜனங்களுடைய நிலைமை என்னன்னா, கிரேவ் எங்கே இருக்காங்களா? பாதாளத்தில், பிரேத குழியில் இருக்காங்களாம். அப்போ பிரேத குழியில் இருக்கும் பொழுது நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்முடைய ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஒரு சஜஷன் கேட்கும் பொழுது அவர் மத்தேயுல 23 27 நம்மளுக்கு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போது அந்த பிரேத குழிக்குள்ளாக, சவக்குழிக்குள்ளாக இருக்குமோ அதே நிலைமை தான் யாருடைய நிலைமைகளாம்? இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமக்குள்ள போகும் பொழுது அவங்க நிலைமைகள் இப்படி இருக்குன்றது தான் அங்கே சொல்லி காமிச்சார். சரிங்களா? மறுபடியும் எசேக்கியேல் படிக்கலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து விடவும்
உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். பாத்தீங்களா, நான் உங்களை பிரேத குழியிலிருந்து வெளியில் எடுப்பேன்னு சொல்றார். அப்படி வெளியில கொண்டு வரும் பொழுது இஸ்ரேல் தேசத்துக்கு நீங்க வருவீங்கன்றதும் சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பிரேத குழியிலிருந்து தூக்குறாருன்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன வந்துடும்? பிரேத குழிகள் என்ன இருக்குது? எலும்புகள் இருக்குது. அது யாரு? இஸ்ரேல் வம்சத்தார். வெளியில் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு மேலே முதல்ல எது வந்துருமா? நரம்புகள், சின்னஸ் வந்துடும். சரிங்களா? நரம்புகள் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன வந்துடும்? மாம்சம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன வந்துடும்? தோல் வந்துடும் சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அதுக்கு மேலே நரம்பு, அதுக்கு மேலே மாம்சம், அதுக்கு மேலே அமைப்பு உருவாகுன்றத அங்கே சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அடுத்தது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். பாத்தீங்களா? பிரேத ஆவியை கொடுக்கும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதான் ஃபைனலா இஸ்ரேல் ஜனங்களுக்கு நம்முடைய ஆண்டவர் செய்யக்கூடிய முக்கியமான அற்புதம், உலகத்துக்கு ஆசீர்வாதம் இதுதான். சரிங்களா? மறுபடியும் படிங்க. 13ஆம் வசனம். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இருக்கு இல்லையா? எப்ப அறிந்து கொள்வார்கள் பாருங்க. அடுத்த வசனம். பிரேத குழியிலிருந்து வெளியில வந்துருவீங்க, ஒரு மகா பெரிய சேனையாக கம்பீரமா நிற்பீங்க. ஆனா நீங்க இன்னும் உயிர் அடைய மாட்டீங்க. உள்ள என்ன வரணும்? ஆவி வரணும். ஆவி வந்த உடனே நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய முதல் விஷயமே நான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி காமிச்சார். படிங்க. எசேக்கியேல் 14ஆம் வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பாத்தீங்களா? இதை சொன்னேன், இதை செய்வேன், கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் அனுப்பிச்சு விடுறார். கடைசியாக படித்த வசனத்தில் இவங்க கால் ஊன்றி நல்லா நின்றுட்டாங்க. உள்ள என்ன வரல? இன்னும் ஆவி வரல. ஆவி வந்த உடனே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன நினைச்சுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யாருன்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க. சகோதரர்களே, இதை நான் சொன்னேன், கட்டாயமாக செய்வேன், போய் சொல்லு அப்படின்னு சொன்னார். இதுதான் அங்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, தீர்க்க தரிசனத்தை இப்போ இந்த ப்ராஃபஸியை படித்த உடனே அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த உலர்ந்த எலும்புகள் இஸ்ரேல் ஜனங்கள், அவ்வளோதானே, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு இல்லையா? ஆனால் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஆச்சரியமான உண்மை என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரு தேசம் இல்லாமல் போயிடுச்சு. வலிமையிலிருந்து, வல்லமையிலிருந்து, ஆவியிலிருந்து எல்லாமே இழந்து போனக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் போயிடுவீங்க. நம்பிக்கை ஆளோடு நிற்பீங்கன்னு சொன்னார் இல்லையா? அது எப்படின்னு தான் நாம் புரிஞ்சிக்கும் போது தான் நமக்குள்ள நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு. பாத்தீங்களா? நீ ரத்தத்தில் படுத்திருந்த, நான் கடந்து போகும்போது எல்லாம் பார்த்தேன். இஸ்ரேல் ஜனங்களுடைய தேர்ந்தெடுப்பு அநேகருக்கு தெரியாது. அவங்க ஒரிஜினலாக நிலைமைப்படி தான் இருந்தாங்க. நீ ரோட்டில் படுத்துட்டு இருந்த, உன்னை நான் தூக்குனேன், எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா, உன் மேலே வச்சிருந்தேன் தெரியுமா அப்படின்றார் ஆண்டவர். உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை வயலின் பயிரை போல அநேகம் ஆயிரமாய் பெருகும்படி வைத்தே, நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரவதி ஆனாய். பாத்தீங்களா? நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியம் உள்ள ஒரு ஸ்திரீ மாறி நீ மாறிட்ட. மாத்திரது யாரு? நம்முடைய ஆண்டவர். நீ அதை மறந்துட்டல்ல அப்படின்றார். பாருங்க, 8ஆம் வசனம் படிங்க. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாத்தீங்களா? இதெல்லாம் ஆவிக்குரிய அநேக அர்த்தங்கள் இருக்குது. உன் கூட உடன்படிக்கை பண்ண அப்படின்னா பிரமாணங்களை கொடுத்து அவனுடைய நிர்வாணங்களை மூடினார் ஆண்டவர். சரிங்களா? படிங்க, தொடர்ந்து படிங்க. இவ்விதமாய் நீ என்னுடையவளாய் ஆனாய். நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர சாணம் பண்ணிவித்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திரை தைலாடை உனக்கு உடுத்தி
சாயம் தீர்த்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியும் போட்டு. பார்த்தீங்களா, ஒரு பிரம்மாண்டமான அழகை ஏற்படுத்தினார் நம்முடைய ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஒரு ஸ்திரீயை எவ்வளோ தூரம் அலங்கரிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அலங்கரிக்கிற மாதிரி இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் அலங்கரித்தார். 14ஆம் வசனம் படிங்க. அதிலே எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிக்குள்ளே பிரசித்தமாயிற்று, நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா, எதிலுமே குறை வைக்காம இவ்வளோ ராஜ்யரீக ஸ்திரீ மாதிரி, அதாவது ராஜ்யரீக ஒரு தேசமாக நான் உன்னை உருவாக்கி வச்சிருந்தேன். ஆனால் தொடர்ந்து கீழ்ப்படியாமல் போனதுனால, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே இஸ்ரேல் ஜனங்கள் நிராகரித்ததுனால உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இதான் நிலைமை. நல்லா கவனிச்சுக்கோங்க. எசேக்கியேல் இதெல்லாம் முன்னாடியே திருக்கு தரிசனமாக கணிச்சிட்டார். நம்முடைய ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் எல்லாருமே, அந்த ட்ரை போன்ஸ். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் நிலைமை எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லி காமிச்சார். எப்படி மாறப்போகுதுன்னா, பள்ளத்தாக்கில் தேசம் இல்லாமல் நம்பிக்கையற்ற உயிரற்ற நிலைமைக்குள்ளாக நீங்கள் போயிடுவீங்கன்னு சொன்னார் இல்லையா, போயிட்டு மறுபடியும் உயிரடைவீங்கன்னு சொன்னார் இல்லையா. அப்போது உயிரற்ற நிலைமைக்குள்ளாக போகக்கூடிய காலப்பகுதி தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து முதலாம் முறைகளில் உங்கள் தேசம், அதாவது உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் சொன்னார் இல்லையா, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின காலப்பகுதி தான் AD 70வது வருஷம். புரிஞ்சுங்களா? இதை தான் இஸ்ரேல் ஜனத்துக்கிட்ட எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார். நீங்கள் ட்ரை போன்ஸ் மாதிரி பள்ளத்தாக்கில் போயிடுவீங்கன்னு சொன்னார், மறுபடியும் உயிரடைவீங்கன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் பொழுது, உங்கள் நம்பிக்கை அற்று போயிடும், தேசம் இல்லாமல் போயிடும், எல்லா ஜனங்களுக்குள்ளாக, உலகத்திற்குரிய எல்லா நாடுகளுக்குள்ளாக நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள் சொன்னார். அது நிறைவேறின வருஷம் AD 70வது வருஷம். புரிஞ்சுங்களா? நம்முடைய ஆண்டவரும் இதை கன்ஃபார்ம் பண்ணாருன்றதை நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம் மத்தேயு 23:37. அப்போது எசேக்கியேல் சொன்னதும் நம்முடைய ஆண்டவர் சொன்னதும் நிறைவேறின காலப்பகுதி தான் இந்த AD 70ன்னு சொல்லக்கூடிய அந்த வருஷம். சரிங்களா? அன்றைய நாளிலிருந்து இந்த ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. தேசமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டாங்க. ஏறக்குறைய 1808 வருஷங்கள். எங்கேருந்து? AD 70லிருந்து 1808 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் உயிரற்ற நிலைமையில் தேசம் இல்லாமல் ஜனங்கள் இருந்தாங்க. சரிங்களா? ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? இஸ்ரேல் ஜனங்கள் மேலே வைத்த அந்த அளவில்லாத அன்பின் மூலமாக அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், முற்பிதாக்களுக்கு என்ன பண்ணியிருந்தாருன்னா வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார் இல்லையா, உங்களை நான் மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். பாருங்கள், எரேமியாவில் 16ஆம் அதிகாரத்தில் 15-16 படிங்க. எரேமியா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல், இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள், நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா? நான் அவருடைய பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு மறுபடியும் திரும்பி வர பண்ணுவேன். எசேக்கியேலில் கம்பேர் பண்ணிக்கோங்க. எசேக்கியேல் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்கில் படுத்துட்டு இருக்கிறீங்க உயிர் இல்லாமல். ஆனால் ஆண்டவர் எரேமியாட்ட சொல்லும் பொழுது மறுபடியும் கொண்டு வருவேன் தேசத்துக்குள்ளேன்னு சொன்னார். அப்படி கொண்டு வரக்கூடிய அந்த ப்ராசஸ், அந்த முறைமைகள், அந்த மெத்தட், எப்படி இந்த உலர்ந்த எலும்புகளாக இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்முடைய ஆண்டவர் சொல்லி காமிச்ச இடம் தான் எசேக்கியேல் தீர்க்க தரிசனம். புரிஞ்சுங்களா? இந்த ப்ராஃபஸியுடைய முக்கியமான சாராம்சமே அதுதான். ஜனங்கள் எப்படி கூட்டி சேர்க்கப்பட போகிறாங்க. இந்த வேத வசனங்களை வாசிக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரியும் இஸ்ரேல் ஜனங்களை மறுபடியும் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார்னு. ஆனால் எப்படி கூட்டி சேர்க்க போகிறார், அதுதான் விசேஷமான சத்தியம், அதுதான் ஆச்சரியம். அந்த நம்பிக்கைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கும். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இதே மாதிரி நிறைவேறுன்னு சொல்லி இல்லையா. நம்ம நிறைய பேசியிருக்கோம், ஆனால் முக்கியமான சாராம்சங்கள் மட்டும் நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு உள்ள வந்திருக்கோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கடந்து போக போகிறோம் இப்போ தீர்க்க தரிசனத்துக்குள்ளாக. அதுக்கு முன்னாடி நான் 2 செகண்ட் ரிவைஸ் பண்ணிடுறேன். எசேக்கியேலை கூப்பிட்டு
இந்த உலர்ந்த எலும்புகளை பார் அப்படின்னு சொன்னார். அந்த பள்ளத்தாக்கில் கடந்துட்டு இருக்குது, அதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு, நான் ஆவியை கொண்டு வரும் பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் அப்படின்னார். முதல்ல என்ன வரும் உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும். முதல்ல என்ன வரும்? நரம்பு வரும், சின்னஸ் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது என்ன வரும்? மாம்சம் வரும் அப்படின்னு சொன்னார். மூணாவது என்ன வரும்? தோல் வரும் அப்படின்னு சொன்னார். புரிஞ்சுங்களா? அப்போ எலும்பு, நரம்பு, மாம்சம், தோல், கடைசியாக என்ன வரும்? ஆவி வரும். ஆவி வந்த உடனே நான் கர்த்தர்னு தெரிஞ்சுப்பீங்கன்றதை சொன்னார். இதை தான் இசைக்கேல் கிட்ட சொல்லியிருந்தார். அப்போ இஸ்ரேல் ஜனங்களின் நிலைமை இப்படி போயிடுவாங்க, மறுபடியும் உயிரடைஞ்சிருவாங்கன்னு சொன்னார். இந்த காலப்பகுதி எப்பத்திலேருந்து, அதாவது இவங்க ட்ரை போன்ஸாக மாறக்கூடிய காலப்பகுதிக்குள்ளாக போகக்கூடிய சூழ்நிலைகள் எப்போ உருவாக ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது AD 70 ஸ்டார்ட் ஆகுது. AD 70 ஸ்டார்ட் ஆகி நம்பிக்கை இல்லாமல் இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்படுறாங்க. அது என்ன AD 70 கேட்டிங்கன்னா, ரோமன் எம்பரர் தீத்துராயன் வந்து அவங்களுடைய சுய தேசத்துக்குள்ளாக என்ட்ராகி இஸ்ரேல் ஜனங்களை சிறைப்படுத்தி தேசத்தை, ஆலயத்தை தீக்கிரையாக்கி ஒட்டுமொத்த ஜனங்களையும் சிதறடிச்சார். அவங்க எல்லாருமே தேசத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. எங்கே ஓடி போயிட்டாங்கன்னா, உலகம் ஃபுல்லாக போயிட்டாங்க ஜனங்கள். யார்? யூதர்கள் போயிட்டாங்க. அவங்க மோஸ்ட்லி போய் செட்டில் ஆன இடம் பார்த்திங்கன்னா நார்த் சைடில் தான் அவங்க போய் செட்டில் ஆனாங்க, வடக்கு புறத்தில் தான் அவங்க போய் செட்டில் ஆனாங்க. இப்படி இஸ்ரேல் ஜனங்கள் சுய தேசத்தை இழந்து வெளி தேசங்களுக்குள்ளாக என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்க. எவ்வளோ காலம் இப்படிக்கும் ஆண்டவரே? இதை இசைக்களுடைய அடுத்த ஞானங்கள் அங்கே சொல்லி காமிச்சிருக்காரு இல்லையா, அவங்கள கூட்டு சேர்ப்பம்பா அப்படின்னு இருக்காரு. எப்படி ஆண்டவரே? அவங்க தான் அந்த உலர்ந்த எலும்புகள். நான் சொன்னேன்னா, ஆமாம் ஆண்டவரே. அப்புறம் என்ன ஆண்டவர் நடக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு மேலே என்ன வந்துடுமா? அந்த சின்னஸ், அந்த நரம்பு உருவாகும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நரம்பு தான் ரொம்ப வீட்டல் பார்ட், உயிரோடைய முக்கியமான விஷயன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? அப்போது அந்த எலும்பு மேலே நரம்பு வர வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நீ மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சிங்களா? ஏன் இந்த நரம்பு அப்படின்னா, இந்த எலும்பையும் இந்த தசையும் சேர்க்கிறதா, யுனைட் பண்ணுறது தான், ஒற்றுமையாக கொண்டு வரதுக்கு தான் இந்த நரம்புன்றது சொல்லி காமிச்சார். அப்போ இது எது அடையாளப்படுத்துது? அப்போ நல்லா கவனிங்க. இஸ்ரேல் ஜனங்கள் முதல்ல அவங்க சுய தேசத்துக்குள்ளே வருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நிலை தான் இந்த நரம்புகள் அப்படின்றது நமக்கு இங்கே சொன்னார். இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க. உலகத்தில் ஒரு முக்கியமான சரித்திரம் நடந்திருக்கின்றத ஆண்டவர் சொல்கிறார். இதை எப்படி சொல்லி காமிச்சிருக்கார் எசேக்கியேல் கிட்ட சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, எசேக்கியேல்ல 37ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் படிங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. பாத்தீங்களா? முதல்ல ஒரு இரைச்சல் உண்டாகணும். ஆங்கிலத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா நாய்ஸ், அப்புறமா ஷேக்கிங் அல்லது எர்த்குவேக் அப்படின்னு போட்டிருப்பாங்க, சரிங்களா? நாய்ஸ், ஷேக்கிங் அல்லது எர்த்குவேக் போட்டிருப்பாங்க, புரிஞ்சுங்களா? அப்படின்னா பூமியில் ஒரு பெரிய அதிர்ச்சி முதல்ல நல்ல சவுண்டாக வந்துருச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த நரம்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக வரக்கூடிய முதல் நிலைமைன்றது சொல்லி காமிச்சிருக்காங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப ஆச்சரியமான நிறைவேறுதல் இது. சரித்திரங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கு இதோடைய பெரிய நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1877 வருஷம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1877 வருஷத்தில் ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் இடையில கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போர், ஒரு யுத்தம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதை முடிவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக 1878ஆம் வருஷம், நீங்கள் இன்டர்நெட்டில் எப்போ போட்டு பாருங்கள், கரெக்டாக ஆண்டு எழுதி வச்சிருப்பார். அதில் 1878ஆம் வருஷத்தில் இந்த ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, 1877 வரைக்கும். அதை முடிவுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக தான் 1878 ஒரு பெரிய கூட்டத்தை என்ன பண்ணாங்கன்னா கூட்டினாங்க. பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை என்ன பண்ணாங்கன்னா அவங்க கூட்டினாங்க. 1878 கூட்டினாங்க, சரிங்களா? அதில் 7 முக்கியமான நாடுகள் அந்த கூட்டத்தில் கலந்துட்டாங்க. பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன், இன்டர்நெட்டில் போட்டு பாருங்கள், கரெக்டாக வந்துடும். 7 முக்கியமான உலக சாம்ராஜ்யங்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா கிரேட் பிரிட்டன், 2வது பிரான்ஸ், 3வது ஜெர்மனி,
நாலாவது ஆஸ்திரியா ஹங்கேரி, சரிங்களா, அஞ்சாவது இட்டாலி, ஆறாவது ரோம், ஏழாவது ஒட்டாமன் எம்பையர். அவங்க ஏழாவதாக அதில் என்ன பண்ணாங்கன்னா கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. இந்த 7 நாடுகளும் கலந்து கொள்ளும் பொழுது இந்த பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷனில் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் தான் ஜெர்மனியுடைய சீஃப். அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க சரித்திரத்தில். ஓட்டோ ஓன் பிஸ்மார்க் சொல்லக்கூடியவர். அவருக்கு சரித்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு அடையாள பேர் பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட் புரோக்கர். ரொம்ப கரெக்டாக என்ன பண்ணுவார்னா புரோக்கர் ஒர்க் பண்ணுவாராம், அவர் ஹானஸ்டாக பண்ணுவாராம். அப்போ அந்த கூட்டத்துக்கான நோக்கமே ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிவு கொண்டு வரன்றது தான். அந்த கூட்டத்தில் இருந்த கிரேட் பிரிட்டனுடைய முக்கியமான ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்ராலின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த கூட்டத்தில் இருக்கார், சரிங்களா. அவர் யாரும் சரி கவனிக்கும் பொழுது அவர் தான் முதலும் கடைசியுமாக இருந்த ஒரு யூத பிரைம் மினிஸ்டர். யாருக்கு? கிரேட் பிரிட்டனுக்கு, சரிங்களா. டிஸ்ராலின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர். அப்போ அந்த கூட்டத்தில் இவங்க ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் இடையில கூடிய பிரச்சனையை முடிவு கொண்டு வரதுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த டிஸ்ராலின்னு சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டர், இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ப்ரொபோசலை முன்னாடி கொண்டு வரார். எங்களுடைய ஜனங்கள் ரொம்ப நாளாக தேசம் இல்லாமல் இருக்கிறாங்க, சரிங்களா. அதனால் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, சட்டத்தின் அடிப்படையில் சம பாதுகாப்பு எங்கள் ஜனங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொபோசலை முன்வைக்கிறார். காரணம் என்னென்னா அந்த டைமில் இஸ்ரேல் தேசம் ஒட்டாமன் எம்பையர் கீழே இருக்குது, அடிமையில் இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அந்த ஒட்டாமன் எம்பையர் தான் துருக்கி. சரித்திரம் படிக்கும்போது தெரிஞ்சிடும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒட்டாமன் எம்பையர் கீழே தான் இஸ்ரேல் தேசம் அந்த டைமில் அடிமையில் இருக்கிறாங்க. அப்போது இந்த ஒட்டாமன் எம்பையரும் அந்த கூட்டத்தில் அந்த ராஜ்யமும் கலந்திருக்கும் பொழுது இந்த பெஞ்சமின் டிஸ்ராலி என்ன பண்ணுறாருன்னா இந்த ப்ரொபோசலை உள்ள வைக்கிறார். எங்களுடைய ஜனங்களுக்கும் சட்டத்தின் அடிப்படையில் சம பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அங்கீகரிக்கிறாங்க. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, அன்னையிலிருந்து இந்த அங்கீகரிப்புக்கு தான் வந்த பேர் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பெட்டா டிக்வா டிக்ளரேஷன். பெட்டா டிக்வா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிக்ளரேஷன், ஒரு உடன்படிக்கை உருவாக ஆரம்பித்தது. அன்னிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய முதல் நம்பிக்கை உருவாக ஆரம்பிக்குது. ஜனங்கள் தங்களுடைய சுய தேசத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை பெற ஆரம்பிக்கக்கூடிய காலப்பகுதி தான் 1878ஆம் வருஷம். அதனால தான் பெட்டா டிக்வா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா டோர் ஆஃப் ஹோப், அதாவது நம்பிக்கையின் வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம். இதை குறித்து கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அருமையாக சொல்லி காமிச்சிருக்காரு. படிக்கலாம் பாருங்க. ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். பார்த்தீங்களா? நம்பிக்கையின் வாசல். அப்போ முதல்ல யூதர்களுக்கு நம்பிக்கையை உருவாக்கி கொடுத்த திட்டம் தான், உடன்படிக்கை தான் இந்த பெட்டா டிக்வா டிக்ளரேஷன் சொல்லக்கூடிய முக்கியமான உடன்படிக்கை. அதில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1878ஆம் வருஷத்தில் பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன் சொல்லக்கூடிய கூட்டத்தில் இவர் ப்ரொபோசலை வச்சார். எங்களுடைய ஜனங்களுக்கு சட்டத்தின் அடிப்படையில் சம பாதுகாப்பு வேணும் சொல்லக்கூடிய ஒரு ப்ரொபோசலை முன்னாடி வைக்கிறாரு. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து அதை ஆமோதிக்கிறாங்க. அது நிறைவேற ஆரம்பிக்குது. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்களாம்? உலர்ந்த எலும்புகள். அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ள ஆரம்பிக்குது. அப்போ வெவ்வேறு இடங்களில் இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு முதல்ல உருவாகினது 1878ஆம் வருஷம். சரித்திரத்தை ரொம்ப கிளியராக எழுதியிருக்காங்க. இது ஆண்டவர் சொன்னது, சர்வ வல்லவர் சொன்னது. அவர் சொன்னது மாதிரி நடந்துச்சு. அதுதான் உலக சரித்திரம். அவர் என்ன சொல்லாரோ அது மட்டும்தான் உலகத்துக்குள்ள நடக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நம்பிக்கை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் நாம். அப்போ அடுத்த வகையில் என்ன சொன்னார் அவர்? அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும் சொன்னார் இல்லையா? அப்படி சேரும் பொழுது அடுத்து என்ன வருமா? அதுக்கு மேலே நரம்புகள் வரும் அப்படின்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? சின்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த நரம்புகள் எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. இந்த எலும்புகள் யாருன்னா உலர்ந்த எலும்புகள், இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க ஒன்றோடு ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர ஆரம்பித்தாங்க. எப்படி? 1878
பெட்டாடிக்வா டிக்ளரேஷன் மூலமாக. கரெக்டுங்களா? செக் பண்ணி பாருங்க. அடுத்தது இந்த நரம்பு கூட இந்த மசில் சேரணும்னா முக்கியமான பகுதி, ரொம்ப முக்கியமான பகுதி எது? நரம்பு. புரிஞ்சுங்களா? சின்னஸ் அப்படின்னு பார்த்தோம். அது எது அடையாளப்படுத்துன்னு சொல்லி கவனிக்கணும். பார்த்தீங்கன்னா 1897 ஜியோனிஸ்ட் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மறுபடியும் உருவாக ஆரம்பிக்குது. இது நல்லா தெரியும் வேத படிக்கிறவங்களுக்கு. இது உருவாக்கியவர் தான் தியோடர் ஹெர்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹங்கேரியில் பிறந்த ஒரு யூதன், ஆஸ்திரியா ஹங்கேரியில் பிறந்த ஒரு யூதன், ஒரு பொலிட்டிஷியன், ஒரு ஜேர்னலிஸ்ட். சரிங்களா? எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. 1897 வருஷத்தில் தான் இந்த ஜியோனிஸ்ட் இயக்கம் உருவாக ஆரம்பிக்குது. அதை உருவாக்குனவர் தான் தியோடர் ஹெர்ஷல் சொல்லக்கூடிய ஒரு யூதன், ஆஸ்திரியா ஹங்கேரியில் பிறந்த ஒரு யூதன். புரிஞ்சுங்களா? அவருடைய இயக்கத்துக்கு தான் ரொம்ப அருமையான ஒரு கீதம் என்ன பண்ணியிருந்தார்னா அவர் வச்சிருந்தார். சரிங்களா? அந்த அருமையான கீதம் தான் பின்னாடி நாளில் யூதர்களுடைய தேசிய கீதமாக அது மாறிடுச்சு. ஹட்டிக்வா, HATKVA அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய அமைப்பினுடைய கீதம் தான் இஸ்ரேலுடைய நேஷனல் ஆந்தமாக பின்னாடி மாறிடுச்சு. அப்போது அந்த ஒரு கூட்டத்தின் மூலமாக என்ன பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, 1897 ஜியோனிஸ்ட் இயக்கத்தை என்ன பண்ணுறாருன்னா தியோடர் ஹெர்ஷல் உருவாக்குறார். அவர் ஒரு பொலிட்டிஷியன், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பத்திரிகை ஆசிரியர். அப்போ நிறைய பத்திரிகைகள் என்ன பண்ணுறாருன்னா எழுத ஆரம்பிக்கிறாரு. ஜனங்கள் ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பில் சேர ஆரம்பிக்கிறாங்க. ஜியோனிஸ்ட் இயக்கத்தில் சேர ஆரம்பிக்கும் பொழுது இஸ்ரேலுடைய மகத்துவங்கள், அவருடைய கடவுளை பற்றிய காரியங்கள், தேசத்தை பற்றிய காரியங்கள் இதெல்லாம் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. தேசத்துக்கு ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முக்கியமான இணைப்பு பாலமாக இந்த ஜியோனிஸ்ட் அமைப்பு உருவாகிடுச்சு. அப்படின்றது தான் நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே முன்னறிவித்திருந்தார். உலக சரித்திரத்தில் துல்லியமாக நிறைவேறிடுச்சு. புரிஞ்சுங்களா? சாதாரணமாக இஸ்ரேல் தேசம் உருவாகவில்லை, சொன்னது மாதிரியே துல்லியமாக நிறைவேறுகின்றதா ஆண்டு சொல்லக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அடுத்து என்ன வந்துச்சு? அவங்களுக்குள்ளாக எது வந்துச்சு? மாம்சம் வந்துச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வேதத்தை கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தான் ஆச்சரியம். முதல்ல எலும்புகள், அடுத்து நரம்புகள், அடுத்து பார்த்தீங்கன்னா மாம்சம். இந்த ஃப்ளஷ் அப்படியே ஒட்டிக்கிச்சான். புரிஞ்சுங்களா? அப்போது தேசம் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே. அப்போ எப்படிலாம் இவங்க உருவாக ஆரம்பிச்சாங்கன்றதா இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்போ இந்த மாம்சம் எதை அடையாளப்படுத்து சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிச்சு அன்புக்குரிய சகோதரர்களே, இன்டர்நெட்டில் நீங்கள் கிளியராக போட்டு பாருங்கள், கரெக்டாக எழுதியிருப்பாங்க. 1914 வருஷம் முதலாம் உலக யுத்தம் தொடங்கின வருஷம். சரிங்களா? மிகப்பெரிய யூரோப்பியன் கண்ட்ரிஸ்களில் உருவாகின யுத்தம் தான் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அதில் கிரேட் பிரிட்டன் ஒரு முக்கியமான ஒரு உடன்படிக்கையை சைன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த உடன்படிக்கைக்கு பேர் தான் பால்ஃபோர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது 1917 வருஷம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் அது நடந்து நிறைவேற ஆரம்பிச்சது. சரிங்களா? இப்போ வசனத்தை படிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எசேக்கியேல் 37 அதிகாரம் 7 வசனம் தொடர்ந்து படிங்க. எசேக்கியேல் 37 அதிகாரம் 7 முதல், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. பார்த்தீங்களா? ஒவ்வொரு எலும்பும் சேர்ந்தது. 1878 பெட்டாட்டிக்கான் சொல்லக்கூடிய டிக்ளரேஷன் மூலமாக ஜனங்கள் சுய தேசத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும். பாத்தீங்களா? நரம்பு உருவானது 1897 ஜியோனிஸ்ட் இயக்கம். சரிங்களா? மாம்சமும் உண்டாயிற்று. இது எப்படின்னா 1917. இந்த 1917 தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பால்ஃபோர் டிக்ளரேஷன் சொல்லக்கூடிய ஒரு டிக்ளரேஷனை சைன் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது யூதர்களுக்கு தேசிய இல்லத்தை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். புரிஞ்சுங்களா? யூதர்களுக்கு தேசிய இல்லத்தை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஒட்டாமன் எம்பையர்கிட்ட இருந்து இஸ்ரேலை தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள். யாருன்னா கிரேட் பிரிட்டன். 30 வருஷம்
எங்கள் கண்ட்ரோலில் இருப்பீங்க. அது முடிஞ்ச உடனே தேசத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம், தேசிய இல்லம் உங்கள் கையில் வந்துடும் அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கை என்ன பண்ணாங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்தாங்க இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில். அது 1917. புரிஞ்சுங்களா? அப்போது நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி வந்த 1897 ஜியோனிஸ்ட் இயக்கம் மக்கள் ஒவ்வொருத்தராக சேர ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரேல் தேசத்துடைய மகிமை, அவங்களுடைய கடவுளுடைய மகிமை இதெல்லாம் புரிந்து கொண்டு தேசத்துக்குள்ள மறுபடியும் சேர ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த ஃப்ளஷ்ஷு, சரிங்களா, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பாதுகாப்பு தானே ஃப்ளஷ்ஷு. அந்த மாதிரி தான் இந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன் ஒரு பெரிய நம்பிக்கையை ஜனங்களுக்கு கொடுத்தது. சரிங்களா? வசனம் படிங்க தொடர்ந்து. மேற்புறம் எங்கும் தோளினால் மூடப்பட்டது. பார்த்தீங்களா? மேற்புறம் எங்கும் தோளினால் மூடப்பட்டது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தோல் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுச்சுன்னா மூடிட்டு ஒரு காரியங்களை சொல்லி காமிக்கிறாங்க. இந்த தோல் மூடினது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கலாம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு எலும்பு வந்துருச்சு, நரம்பு வந்துருச்சு, தசைகள் வந்துருச்சு. இப்போ தோல் கரெக்டாக ஃபினிஷிங் ஒர்க் அது நிற்குதான். சரிங்களா? அப்படின்னா பால்ஃபோர் டிக்ளரேஷன் 1917 போட்டாங்க இல்லையா? 30 வருஷம் இந்த தேசம் எது? யூதர்களுடைய தேசம், இஸ்ரேல் தேசம் எங்களுடைய கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த 30 வருஷம் முடிஞ்ச உடனே நவம்பர் மாதம் 29ஆம் தேதி 1947 யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு ஜெனரல் அசம்பிளியை கூட்டிட்டு ஒரு உடன்படிக்கை, ஒரு ரெசல்யூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா தீர்மானத்தை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனாவை யூதர்களுக்கு கொடுத்துடணும். எப்படியா? பாலஸ்தீனாவை யூதர்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லும் பொழுது அந்த தீர்மானத்தின் மூலமாக அரபு கண்ட்ரிஸ் தனியாகவும் யூதர்களுக்கு சுயதேசம் உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் அந்த தீர்மானத்தில் அலோவ் பண்ணாங்க. அதில் யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா சைன் பண்ணாங்க. சரிங்களா? இப்படி சைன் பண்ணி முடித்த உடனே 1948ஆம் வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் உருவாக ஆரம்பிக்குது, சுதந்திரம் கிடைச்சது. பாருங்கள், இப்படிலாம் நடக்குன்னு சொல்லி தான் 2464 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய ஆண்டவர் சொன்னார், கட்டாயமாக நீங்கள் உயிர் அடைவீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறினதா 1948. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஒரு ஆச்சரியமான பதிவை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்த 1948 சொல்லக்கூடிய வருஷம் நம்முடைய பைபிளை கிளியராக எழுதி கொடுத்துருக்கிற ஆண்டவர். விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து எங்களோட காஸ்பல் சொசைட்டி யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது எங்களோட கூட ஐக்கியப்படும் பொழுது தெரிந்துக்கலாம். தெரிந்து கொண்டு அவரவர் எங்கெங்கே இருக்கீங்களோ அதே இடங்களில் இருந்து ஆண்டவரை உண்மையாக தொழுது கொள்ளுங்கள். இதுதான் எங்களுடைய நோக்கம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, 1948 தோல் உருவாகினது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு தேசமாக உருவாகிட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள். ஆனாலும் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? ஆவி இல்லை. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஆவி வரும்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, நான் கர்த்தர் என்று புரிந்து கொள்வார்கள். கரெக்டா? பாருங்க, அதில் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். பாத்தீங்களா? அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஆவி வரணும் அப்படின்னா அது 1948 கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1948 அவங்களுக்கு வந்தது தோல் தான். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வருஷத்துலையும் அவங்களுக்கு என்ன வந்திருக்குன்றது உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? 1878 அவங்க எலும்புகள் சேர ஆரம்பிச்சது. 1897 நரம்புகள் உருவாக ஆரம்பிச்சது. புரிஞ்சுங்களா? ஜியோனிஸ்ட் இயக்கம். சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன வந்துச்சு அவங்க வீட்டில்? மாம்சம். 1917 ஞானம் ரொம்ப பெருசு. காரணம் என்ன? பிதாக்கள் கிட்ட ஆணையின்படி அவங்கள இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டா இருக்காரு. ஆனால் ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அநேகர் என்ன பண்ணுறாங்க? இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. அநேகர் தேசத்துக்காக ஜெபிப்போம், இஸ்ரேலுக்காக ஜெபிப்போம்னு சொல்லி இஸ்ரேலுக்கு போயிட்டு எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறாங்க, ரோட்டில் ஜெபிக்கிறாங்க, ஆலயத்தில் ஜெபிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறாங்க. ஒன்றுமே நடக்காது. காரணம் என்ன தெரியுமா? கரெக்டாக வசனம் படிக்கலாம் பாருங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், மேலும்
சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு. பாருங்க, பவுல் கொஞ்சம் கடுமையாகவே எழுதுறார். உங்களையே புத்திமான் சொல்லி நினைச்சுக்காதீங்க. ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். ஒரு ரகசியத்தை நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும். பாத்தீங்களா, புறஜாதியார்களுக்கு இந்த மகா மேன்மையான அழைப்பு போயிருக்குது. அந்த அழைப்பு நிறைவேற வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். பாத்தீங்களா, இஸ்ரவேலரில் ஒரு பங்கு மக்களுக்கு கடின இருதயம் இருக்கும். ஒரு பங்கு தானே நீங்க கேட்கலாம், புரிஞ்சுங்களா? அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீதமுள்ள பங்கு யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, ஆதி காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி கூடிய உண்மையான ஆண்டோடைய பிள்ளைகள். அவங்கெல்லாம் இருதயத்தை ஆண்டவர் பக்கமாக திரும்பி வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னைக்கு பிரஜாதிகளுக்கு அழைப்பு போக ஆரம்பிச்சதோ, இன்னைக்கு வரைக்கும் யூதருடைய மனது கடினப்பட்டு அதே நியாயப்பிரமாணத்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க உட்காந்து. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவரை பற்றி தெரியவே தெரியாது. தெரியறதுக்கு ஒரு காலப்பகுதி இருக்குது. எப்போ தெரியுமா? புறஜாதிகளுடைய நிறைவு வரும்பொழுது தெரியுமா? அப்போது இன்னைக்கு நாம தான் புறஜாதியார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பில் நிலையாக நின்று ஆண்டவர் மாதிரியே வாழ்ந்து முடிக்கும் பொழுதுதான் யூதர்களுக்கு கர்த்தர் யாருன்னு சொல்லி தெரியுமா? அந்த அறிவை கொடுக்கறதே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் யாருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கரெக்டாக வசனம் படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. பாத்தீங்களா, கிறிஸ்துவை என்னைக்கு யூதர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அன்னைக்கு தான் யூதர்களுடைய மனக்கண் திறக்கப்பட்டு அவர்கள் கர்த்தர் யார் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வார்கள். அப்படின்னா அந்த ஆவி உள்ள வரக்கூடிய அந்த காலப்பகுதி மட்டும் இப்ப சொல்லாமல் நாங்கள் விட்டு வைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வருடமும் எந்த வருடம் சொல்லி இப்போ பார்த்தது மாதிரியே தெளிவாக இருக்குது. இப்போ நான் பார்த்த ஒவ்வொரு வருஷமும் உலக சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் விசேஷ விதமாக 1948ஆம் வருஷம் நம்முடைய வேதாமத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி யூதர்களுக்கு ஆவி வந்து சேரக்கூடிய வருஷமும் வேதாமத்துக்குள்ளாக பதிவு செய்திருக்கிறார். அதை இந்த நேரத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறதில்லை. ஆனால் அது எந்த கால சூழ்நிலை அப்படின்றத மட்டும் பகிர்ந்துக்க முடியும். படிக்கலாமா? பாருங்க, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 23ஆம் வசனம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். பாத்தீங்களா, தேசத்தை கார்மேகம் போல மூடமாகிய இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக நீ புறப்பட்டு என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். பாத்தீங்களா, அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது எந்த சூழ்நிலை, எந்த காலம், அந்த காலப்பகுதியில் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு அந்த ஆவி உள்ள போகும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் அப்படின்ற நிலைமை அவங்களுக்குள்ள வரும். அப்பொழுது அவர்கள் உயிரடைவார்கள் என்ற ஒரு காரியத்தை குறித்து என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? பண்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலர்ந்த எலும்புகள் யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது இஸ்ரேல் வம்சத்தார். அவங்க மறுபடியுமாக தங்களுடைய சுய தேசத்துக்கு எப்படிலாம் வருவார்கள் அப்படின்றதான் நாம் பார்த்த விஷயங்கள். எப்படி வருவாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும். அது பெட்டாட்டிக்வா டிக்ளரேஷன் 1878. அதுக்கப்புறமா நரம்பு அவங்க மேலே வரும்னு சொல்லி காமிச்சாரு. நரம்பு என்பது ஜியோனிஸ்ட் மூமெண்ட் அமைப்பு, சரிங்களா? அது 1897 அந்த அமைப்பின் மூலமாக அநேகர் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளாக அந்த தேசத்துக்குள்ளாக வரக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள். யார் அந்த அநேகர்னா யூதர்கள் தான், சரிங்களா? அதுக்கப்புறமா அவங்க மேலே மாம்சம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க நம்பிக்கை கிடைக்கக்கூடிய காலப்பகுதி தான் 1917 பால்ஃபோர்ட் டிக்ளரேஷன், சரிங்களா?
அது மாம்சத்தை அடையாளப்படுத்தும். சரிங்களா? அதுக்கப்புறமா அவங்க மேலே தோல் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒரு அமைப்பாக உருவாகி நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இந்த தோல் பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தும். அது 1948 வருஷம். கரெக்டாக படிக்கலாம் பாருங்கள். எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் 9 வசனம் படிங்க. எசேக்கியேல் 37 அதிகாரம் 9 வசனம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் முறை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். பாத்தீங்களா? இந்த ஆவி எங்கிருந்து வரணுமா? காற்று திசை 4 வரணுமா? புரிஞ்சுங்களா? இந்த காற்று திசை 4 எது அடையாளப்படுத்தி கவனிக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு வரக்கூடிய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். கரெக்டாக படிக்கலாமா பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 7 அதிகாரம் 1 வசனம் படிங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 7 அதிகாரம் 1 வசனம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். பாத்தீங்களா? பூமியின் 4 காற்றுகள். இந்த காற்று விடும் பொழுது இந்த சூழ்நிலையிலிருந்து தான் இஸ்ரேல் ஜனங்களும் உயிரடைவார்கள். அதாவது அர்மகதன் டைம்லன்னு சொல்லி காமிச்சார். நிறைய ஆச்சரியமான நிறைய சப்போர்ட் எவிடன்சஸ் வேதாந்தத்தில் இருக்குது. இன்றைக்கி என்ன பகிர்ந்துக்க முடியுமோ அது உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு தெரியும்னு சொல்லி இசைகள் சொல்லும் பொழுது இன்றைக்கி நமக்கு சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்போ நாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல ஆரோக்கியமான எலும்புகள் நம்மக்கிட்ட இருக்கணும். அதாவது நம்முடைய விசுவாசங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கணும். நமக்கு நிறைய நம்பிக்கைகளை வேதாந்தத்துக்குள்ளே ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதனால தான் நீதிமானுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள். நீதிமொழிகள் 10 அதிகாரம் 28 வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 10 அதிகாரம் 28 வசனம். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். மகிழ்ச்சியாக்கும். அதே நேரத்தில் புரிஞ்சுங்களா? அப்ப நமக்கு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லக்கூடிய திட்டங்கள் மேலாக, வாக்குத்தத்தத்தின் மேலாக, அந்த ப்ராமிஸ் மேல நம்பிக்கையை வைக்கும் பொழுது அது ஒவ்வொரு காலத்தில் எப்படி நிறைவேறிக்கின்றது அது காமிக்கும் பொழுது அதன் மூலமாக நம்பிக்கை அடைந்து நாம் இன்னைக்கு உயிர் அடைஞ்சிருக்கோம். நமக்குள்ள ஆவி இருக்கிறனால மட்டுமே. படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 படிங்க. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனம் முதல். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோற்றவும் இல்லை. பாத்தீங்களா? தேவன் மேல யார் யாரெல்லாம் அன்பு கூறுறாங்களோ அவர்களுக்கு அவருடைய விசேஷமான சத்தியங்களை சொல்லி கொடுக்குறாரு. அதை இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறாங்களோ அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்படி? படிங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பார்த்தீங்களா? நமக்கு அவருடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆவி இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளாக அர்மகதனால தான் அந்த ஆவி உள்ள போகும். நமக்கு அவருடைய ஆவி வல்லமையை கொடுத்திருக்கார். அதன் மூலமாக அவரை தெரிந்து கொண்ட புரிந்து கொண்ட நாம் அவருக்காகவே இந்த உலகத்தில் விசுவாசத்தோடு வாழ்ந்து ஜெயிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.